என்ன யாரையும் காணோம்? சோபி, சோபி, ஏம்மா சோபி, அந்த பக்கம் இருந்துட்டு பின்னாடி பக்கம் வர, பின்னாடி காணோம். எங்க போனாலுவ? பள்ளியோட இன்னைக்கு லீவு. அவங்க அம்மாலும் சுத்தி முத்தி காணோம். முதவே கூட்டி பெருக்கி முடிச்சிட்டாளே, இந்நேரத்துக்கு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கணும். அவ்வளோ காணோம். சோபி, ஏம்மா சுபி, உள்ள இருக்கியா? அப்பத்தான் கூப்பிடுறது கேக்குதாட்டி உனக்கு? சுபி, சுசிரா எங்க போனா? இது ஜாமான் செட்டு வாங்கறதுக்கு போயிட்டாளா கடைய பக்கம்? இவ்வளோ செருப்பையும் காணோம், சத்தத்தே காணோம். எங்கம்மா போனாலுவ? ஒருத்திய கூட காணுமே. வீட்டுக்குள்ள ஒரு எட்டு போய் பார்ப்போம். ஏம்மா, கரெக்டா நம்ம அங்க போயிடுவோமா? உனக்கு வழி கரெக்டா தெரியுமாம்மா? கையில எவ்வளோ காசு வச்சிருக்க? சோபி, அம்மா கிட்ட 2000 ரூபாய் இருக்குது. கொஞ்சம் அப்பப்போ சேர்த்து வச்ச காசு தான் இது எல்லாமே. அதை வச்சு எப்படி சமாளிச்சிடலான்னு நினைக்கிறேன். அவங்க வீடெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும்மா. நம்ம போயிடுவோம். அங்கே போயிட்டா எப்படியோ ஒரு வீட்டு வேலை ஏதோ ஒன்று கேட்டு எப்படியோ சமாளித்து இருந்துக்கிடலாம். சரியா? இந்த மாதிரி சொந்தக்காரங்க பக்கத்துலலாம் இருந்துட்டு இவங்க நம்மளை கஷ்டப்படுத்துறது, வேற ஒருத்தவங்க தெரியாதவங்க யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுத்தினா கூட பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி சொந்தக்காரங்கெல்லாம் கஷ்டப்படுத்தினா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா சோபி. இங்கே நம்ம இனி இருக்கவே வேண்டாம். எனக்கும் அதான் தோணிட்டு இருந்துச்சு. நீயும் கரெக்டாக சொல்லிட்ட. ஏம்மா, இவ அழுதுகிட்டே வர, இவளுக்கு என்னன்னு கேளு. நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னா இவளுக்கு ஒரு பிரச்சனை போல. நெய்ண்டு நோண்டி நோண்டி அழுதுகிட்டே வருது லூஸ் மாதிரி. என்னடி உனக்கு பிரச்சனை? அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கு, அது உனக்கு புரியாதா? உனக்கு இப்போ அந்த சடங்கு வைக்கலன்னு தான் பிரச்சனையாக்கும். அதை நான் சொன்னேனா? இப்போ நான் ஸ்கூல் அங்கே போய் சேர்ந்து அதுலேயும் ஒரு வாரம் லீவு, புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் நானே மிஸ் பண்ணிட்டு வரோன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடானா இப்படி சொல்றியாக்கும்? அம்மா, நான் என்னம்மா உன்னை கஷ்டப்படுத்துனேன்? சோபி அக்கா ரொம்ப தான் பண்ணுறா. லூசாமா இவ. நம்ம இருப்போமா சாவமானே தெரியாம இருக்கு. இவளுக்கு புது ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டு வர்றதான் பெரிய விஷயமாக்கும். மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காமா. நமக்கு எல்லாம் புரியுது சோபி, அவளுக்கு ஒன்றும் புரியல. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. வீடு போக போக பிள்ளை புரிஞ்சுக்குவா. நம்ம அவளை திட்டி என்ன ஆக போகுது? அவள் சின்ன பிள்ளை தானே. நீனா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்ட விவரம். அவளுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சின்ன பிள்ளைத்தனமாவே பேசுறா, பண்ணிட்டு இருக்கா. விடு சோபி. என்னம்மா உன்னா சின்ன பிள்ளைன்ட்டு போவியா அங்கிட்டு? இவ்வளோ பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. கடுப்பேத்திட்டு இருக்கா. எதுக்கு எடுத்தாலும் தோண அழுதுட்டே. நாம ஒரு யோசனையில இருந்த இவ வேறம்மா. அதான் எனக்கு கோவம். சுபி, அழாம இரு. அம்மா, ட்ரெயின் டிக்கெட்லாம் கரெக்டாக வச்சுக்கோ. செக் பண்ணாங்கன்னா போச்சு. அப்புறம் இறக்கி விட்டு போயிடுவாவ, இல்லை ஃபைன் போட்டுருவாவ. நம்மக்கிட்ட இருக்க காசை வச்சு நம்ம எப்படி ஓட்ட போகிறோன்னே தெரியல. ஃபைன்லாம் போட்டாங்கன்னா அது கட்டிட்டு உட்காந்துருக்க முடியாதுமா. ட்ரெயின் டிக்கெட் புக் பத்திரம். பத்திரமா தாம்மா மேலே பையில் வச்சுருக்கேன். மேலே ஏமா எல்லா பையன் தூக்கி வச்சேன்? நம்ம மடியிலே வச்சுருந்துருக்கலாம்ல. இருக்கட்டும், உட்காரவே ஒரு மாதிரி இருக்கு. மடியில் எங்கே வைக்க? எங்க போனாலுங்கன்னே தெரியல. வீட்டுக்குள்ள பார்த்தா அவளுக்கு சாமான் செட்டு ஒன்றும் இல்லை. பாத்திர பண்டை இருந்தாலும் துணிமணி எல்லாமே அள்ளிட்டு போயிட்டாளுங்க. எங்க போயிருப்பாளுங்க? ஐயா, இந்த புள்ள வயசுக்கு வந்து பிள்ளையுமே இழுத்துட்டு போனா இந்த சுசீலா. எங்கேதான் போயிருப்பான்னு தெரியலையே. தம்பி வீட்டுக்கும் போக மாட்டா. அந்த பிரியாவுக்கும் இவளுக்கு சண்டைன்னு பேசிக்கிட்டாளுங்க. கண்டிப்பா அங்கே போறதுக்கு வேலையே இல்லை. வேற எந்த சொந்த பந்த வீட்டுக்கும் அவ போக மாட்டாளே. அப்படி முதவே சொந்த பந்த வீடு இருந்திருந்தா அங்க போகாம ஏன் இங்க வர போறா இவகிட்ட? எங்க போனா என்னான்னு தெரியல. பாவம் இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவ என்ன பண்ணுவா? கடவுளே, சொல்லாம கொள்ளாம இப்படியா போவா? அதான் அஜய காசு கொடுத்துட்டு வரேன்னு வந்தானே அஜய். வாங்கலையா இல்லை வாங்கினாளா என்னன்னு தெரியல. காசு ஒருவேளை சுசீலா வாங்கியிருப்பாளா, இல்லை வாங்காம தான் போயிட்டாளா? என்னன்னே புரிய மாட்டேக்கே. சே, எங்கடி போனீங்க? ஏடி, எங்க யாரையும் காணும்? நீ என்ன தனியா அப்படி நின்று அழுது புலம்பிட்டு கிடக்கா? எல்லாரும் எங்க? சுபி எங்க? ஏன் அழுகுற? என்னாச்சு? எங்க மருமூளையும் காணும், பேரப்பிள்ளை ரெண்டையுமே காணும். எங்க இழுத்துட்டு போயிருப்பா? வீட்டுக்குள்ள துணிமை ஒன்று கூட கிடையாதுங்க. எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு பையில அள்ளிட்டு போயிட்டாளுவோ போல. ஏங்க, அஜய் காசு கொடுத்தானாவா? அஜய் ஒருவேளை அந்த 50,000 கொடுத்தா 50,000 எடுத்துட்டு எங்கேயாவது போயிடுவோன்னு போயிருப்பாளுகளாங்க.
ஒண்ணுமே புரியலையே. அஜய் எங்க இப்போ? என்ன சொல்றடி? பிள்ளைகளை இழுத்துட்டு சுசிலா எங்கேயோ போயிருச்சா? அட கடவுளே, நம்ம என்ன சொல்லி வச்சிருந்தோம்? நம்ம நல்லபடியா நடத்துவோம் தானே சொல்லி வச்சிருந்தோம். ஏன் இந்த பிள்ளை அதுகளை இழுத்துட்டு போகணும்? ஷோ கடவுளே, நம்ம என்ன பண்றதுனே தெரியலையே. அதாங்க எனக்கும் தெரியல. எங்க போயிருப்பா, என்ன ஆயிருப்பான்னு. இவ்வளோ நாளாக அந்த பிள்ளைங்கெல்லாம் இங்கே இருந்தோன்னே கலகலகலன்னு இருந்துச்சு, வீடே கலகலகலன்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ வீடு என்னமோ போல கிடக்கு, பார்க்கவே சகிக்கல இந்த இடத்துல நின்று. ஏங்க எங்கெங்க போயிருப்பாங்க? எங்க நம்ம எங்கெங்க போய் தேடுறது? அஜய் அஜய் போகிறான் பாருங்க. அஜய், ஐயா அஜய் இங்கே வாயா. ஏங்க அவனை கூப்பிடுங்க. அஜய் இங்க வா, இங்க வா, இங்கதான் அத்தை வீட்டுக்கு தான், அங்க வா. அவனை கூப்பிட்டு என்ன பண்ண சொல்ற? போய் தேட சொல்ல போறியா? நான் வந்து இன்னைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா என் பிள்ளைய எங்க போய் தேட சொல்றீங்க? நீங்க நம்மள பிடிச்சடிக்கவா? நீ வேறட்டி சும்மானு கேட பயமா இருக்கு எது பேசுறதுனாலும். தாத்தா வாயா அஜய், உன் அத்தை பிள்ளைங்க யாரையுமே வீட்டுல காணும். தாத்தா என்ன சொல்றீங்க? யாரையுமே வீட்டுல காணுமா? எங்க போயிருப்பாக? ஆமாஜி, உன் அப்பத்தை இப்பதான் வீடு ஃபுல்லா தேடி இருக்கு, யாருமே காணணும், ஒரே அழுக. பாரேன் இப்படி அழுதுட்டு இருக்குன்னு. கஷ்டமா இருக்கு அஜய். எல்லாரும் எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு ஒண்ணுமே தெரியலையா? பிள்ளைங்களை எடுத்துட்டு சுசிலா எங்கதையா போயிருக்கோம்? அஜய் நீ காசு கொடுத்தியா? தாத்தா நான் எவ்வளவோ கொடுக்க ட்ரை பண்ணேன் தாத்தா, அத்தை வாங்கவே இல்லை. ஆனால் அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தாங்க. எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க தாத்தா. பார்க்கவே பாவமாக இருந்துச்சு தெரியுமா? ஆனால் கஷ்டமாக இருந்துச்சு ஒரு பக்கம். ஏண்டா அப்படி தாத்தா, அப்படி அத்தையை அழுக விடுறோம் அப்படின்னு சொல்லி நானும் அழுக விடுறேன். எங்கள் அம்மா தானே தாத்தா சோபி, ஆனால் முடியவே முடியாது. அம்மா நீங்கள் காசை வாங்கவே கூடாதுன்னு சொல்லி அவங்க அம்மாவை வாங்கவே விடலை தாத்தா சோபி. அத்தை அதனால வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன தாத்தா பண்ண? நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி கொடுக்கலாம் பிடிங்க அத்தை அப்படின்ட்டு. நீ காசு கூட கொடுக்க வேணாம் அத்தைன்னு கூட சொன்னேன். அத்தை ஆனால் கேட்கவே இல்லை. வேண்டாம், அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகிடும், காசை நீ கொண்டு போய் வச்சிடியா அப்படின்னு சொல்லிட்டாங்க தாத்தா. ஆனால் உங்கள் அம்மா ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரியல அஜய். நல்ல பிள்ளையா தான் நான் பொம்பளை பிள்ளைய வளர்க்கணும்னு வளர்த்தேன். ஆனால் ரொம்ப மோசமாக நடந்துக்குது. பாவம் இப்போ இந்த 2 பிள்ளைங்களை எழுத்துட்டு எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல. நீயே சொல்லு அஜய். அங்கே இருக்க வரைக்கும் நான் உன் அப்பத்தான் மூஞ்சியும் உன் அப்பத்தான் என் மூஞ்சியும் பார்த்துட்டே உட்காந்துருப்போம். அனு கூட ஃபோனில் கேம் விளையாண்டுட்டு பேச கூட பேசாது. ஆனால் சுசிலா பிள்ளைங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் சாயங்காலம் நேரத்துலலாம் தாத்தான்னு அந்த பிள்ளைங்க என் மேலே உசுரே வச்சிருக்குங்க அஜய். என் கூட அப்படி பேசுங்க அஜய், ஜாலியாக பேசுங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க. ஆனால் இப்போ நாங்கள் யாருக்கிட்ட பேசுவோம், என்ன பண்ணுவோம்? நீயே சொல்லியா அஜய். கஷ்டமாக இருக்கியா? இந்த எங்கே தான் போனாங்கன்னு தெரில. ஆனால் இன்னைக்கு உங்கள் அம்மா ஓவராக பேசியிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் மனசு தாங்க முடியாமல் சுசிலா வீட்டை விட்டு போயிடுச்சு போல. கடவுளை, ஏன் அப்படி இருக்கு இந்த நந்தினி? என்ன சொல்றதுன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ எங்கே போய் தேடுவோம் என்னன்னு எனக்கு தெரியலையா? பாவமாக இருக்கு நினச்சாவே. எங்கே போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்குதுங்களோ தெரியல. தாத்தா முடிஞ்ச அளவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அங்கங்கே நான் சொல்கிறேன் தாத்தா, அங்கங்கே தேட சொல்கிறேன். நான் அப்புறம் என்ன தாத்தா பண்ணுறது? அவங்க எங்கே போனாங்க நம்ம டீட்டெயிலாக தெரியாது. ஒருவேளை அவங்க தம்பி வீட்டுக்கு போயிருக்கலாமா தாத்தா? அங்கே வேணா கேட்கலாமா? அஜய் அவ அங்க போக மாட்டாயா? அங்க போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ வந்து அந்த பிரியா கூட சண்டை. அதனால ஏற்கனவே பிரியாவுக்கும் அவளுக்கும் மனசு இதாகி, பிரியா வீட்டில் உள்ளவங்க கூட மனசு இதாகி தான் அங்கேருந்து இங்கே வந்தா. அவ கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்கெல்லாம் போக மாட்டாயா அஜய்? சரி, ஒருவேளை அத்தையும் அங்கே போகலை அப்படின்னா அப்புறம் எங்கே போயிருப்பாங்க? அவங்களுக்கு வேற ஒரு ரிலேட்டிவ்ஸ் யாரும் இருக்காங்களா தாத்தா? ஆஹா, வேற யாருமே ரிலேட்டிவ்னு இருந்திருந்தா யாப்பா இங்கே வந்திருக்க போகுது? அப்படி யாரும் இல்லைப்பா. எங்கள் சொந்த பந்தம் கூட அவ்வளோ நெருங்கி இருக்காது சுசீலா. எங்கள் கூட இல்லைன்னா எங்கள் சொந்த பந்த கூட மட்டும் இருக்குமா என்ன? தெரியலையா எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னு ஒரு விவரமும் தெரியவே இல்லையே. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்றும் புரியவே இல்லையா அஜய்? அப்பதான் ஃபீல் பண்ணாதீங்க அப்பதா, பார்க்கவே கஷ்டமா இருக்கு. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம் தாத்தா. அப்பதான் அழ வேணான்னு சொல்லுங்க, பார்க்கவே பாவமா இருக்கு. சரியா, நான் பார்த்துக்கிறேன். இப்போ அழாதட்டி. என்ன செய்ய? எங்கே போச்சுதுன்னு தெரியல. மனசு கஷ்டமாக இருந்திருக்கும் போல. இனி இங்கே இருக்க வேணான்னு சொல்லி கூட்டிகிட்டு கிளம்பிருச்சு சுசிலா. அதுதான் உண்மை. அழுகாத. உன் உடம்பு கண்டிஷனே சரியில்லை. இப்படி இதை நினச்சி அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப மோசமாயிடும். அழாத, வா வீட்டுக்கு போவோம். போண்டா 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 5 போண்டா 40 ரூபா. 5 போண்டா 40 ரூபா. வாங்கிக்கோங்கம்மா. சோபிகா
அம்மா போண்டா வாங்க சொல்லு சோபிகா. கேட்ட உடனே ஆசையா இருக்கு. ஏதாவது திங்கணும் போலே இருந்துச்சு. வீட்ல தின்பண்டம் கொஞ்சம் இருந்துச்சு. இப்படி தெரிஞ்சிருந்தா அதையாவது தூக்கி பைக்குள்ள போட்டு வந்திருப்பேன். வர்றதுக்கு மனசே இல்ல. அப்ப எங்கிட்ட நான் தின்பண்டத்தை தூக்கி பையில போட்டுட்டு வர்றது? சோபிகா அம்மா வாங்க சொல்லு. மாமா அம்மா போண்டா வாங்குமா ப்ளீஸ்மா. வாயை மூடிட்டு ஒழுங்கு மரியாதை வா. அம்மாட்ட காசு இல்ல. 2000 அம்மா வச்சிருக்கேன்னு சொன்னுச்சு. காசு இல்லங்கறா. அம்மா கூட பொய் சொல்லாத. நீ பொய் சொல்றதானே இப்போ? வாயை மூடுடி. நான் என்ன போய் சொல்றேன்? பாரு மைவல, எதுக்கு பார்த்தாலும் வாங்கணும் உடனே. சுபி, அம்மா கிட்ட 500 ரூபா நோட்டா 4 நோட்டு இருக்குமா. அதை போய் பிரிச்சோன்னு வையேன். இப்போ 40 ரூபாய்க்கு போண்டா வாங்குறதுக்கு 500 ரூபாயை பிரிச்சு என்னம்மா பண்ண போறோம்? அம்மா இறங்கின உடனே ஏதாவது சாப்பாடு வாங்கி தரேன் சரியா? நம்ம சாப்பிட்றதுக்கு தான் காசு கரெக்டாக இருக்கும் இப்போதைக்கு. அவங்க நம்ம தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வேணா சேக்கா வேலை எப்படி என்னன்னு பார்த்துன்னா வாங்கி தரேன்டா. இப்போ சாப்பிடுவோம் இல்லை இறங்கின உடனே. 2000 ரூபாய் வச்சிருக்க. 40 ரூபா போனாலும் 1960 ரூபாய் இருக்குது. என்னம்மா இப்படி பண்றீங்க? 40 ரூபாய்க்கு போண்டா கூட எனக்கு வாங்கி தரக்கூடாதா? நான் என்ன ஒரு பிளேட்டே வச்சு சாப்பிடவா போறேன்? ஆளுக்கு ஒன்று ஷேர் பண்ணி தானே சாப்பிட போறோம். இதுக்கு சும்மாவே எது சொன்னாலும் புரியாது. போண்டா போண்டா அம்மா போண்டா வாங்குறீங்களா? உங்களை தான் கேட்டுட்டே இருக்கேன். எனக்கு நான் உட்காந்துருக்கீங்க. வாங்குறீங்களா என்னம்மா? சோபியக்கா பக்கத்துல வந்துட்டாங்க, போயிருவாங்க சோபியக்கா. அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட முடியாது. பார்க்க புசு புசுன்னு குண்டு குண்டா சூப்பரா இருக்கு சோபியக்கா. ப்ளீஸ்க்கா அம்மா வாங்க சொல்லுக்கா. வாய் மூடிட்டு உட்காந்துரு. காசு இருந்துச்சுன்னா ஒரு தடவை சொன்னா புரியாது. சும்மா சும்மா அம்மா வாங்க சொல்ல அம்மா வாங்க சொல்ல. எங்க இருந்து காசு வரும்? அறிவில்ல. எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டியா? வாயை மூடிட்டு அமைதியா உட்காந்துரு சொல்லிட்டேன். மூஞ்ச பாரு, மூஞ்சு முகரை. அண்ணே வேணாண்ணே போங்க. பிள்ளைங்களுக்கு வேண்டாமா. என்னம்மா நீ அந்த பாப்பா வாங்க சொல்லிட்டு அந்த பாப்பா கிட்ட சண்டை போடுது. நீ என்னன்னா வேண்டாங்கிற? 40 ரூபாய்க்கு போண்டா வாங்கி தர்றதுல நீ குறைஞ்சு போயிடுற. பிள்ளைங்க பாவம்ல, வாங்கி கொடுமா. இல்ல நான் சும்மா கேட்டுட்டு இருக்கேன். நீங்க கிளம்புங்க. இந்த அண்ணா கூட வாங்க சொல்றாங்க. சோபிகா அம்மா கூட வாங்கி தரேன் போல. ஆனா நீதான் சோபிகா முடியாதுன்ற. ஆமா நான் தான் முடியாதுன்றேன். உனக்கு வாங்கி தரதான் முடியாது. புரிஞ்சுக்கோ. ஒரு தடவை சொன்னா நான் என்ன இடன்னு கூட பார்க்க மாட்டேன். சப்புன்னு அரைஞ்சிருவேன். வாயை மூடிட்டு அமைதியா உட்காந்துரு. முடியாதுன்னா முடியாது. அதோட பேசாம இருக்க.